தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தை இன்றைக்கு சிந்திப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தம்முடைய உடன் ஊழியராகிய தீமோத்தேயின் மூலமாகவும் சில்வான் என்கிற உடன் ஊழியர் மூலமாகவும் இந்த கடிதத்தை தெசலோனிக்கேயருக்கு அனுப்பி தம்முடைய முதல் கடிதத்தின் தொடர்ச்சியை நிறைவேற்றியதாக கடவுளுடைய வேத அறிஞர்கள் இதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். தெசலோனிக்கேயர் அவர்களுடைய மனநிலையிலேயே இருந்த முதல் எண்ணம், கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, அது எந்த நேரமும் வரலாம், என்னமும் நிகழலாம் என்று ஒரு மலை அடிவாரத்தில் அவர் வருகின்ற ஒரு நாட்களுக்காக நேரத்துக்காக காத்திருக்கிற ஒரு நிலை இருந்தது. கடைசி நாளிலே வாழ்வதனால அக்காடா என்று வாழும் ஒரு வாழ்வு நெறி, லைஃப் ஸ்டைல், வந்தவர் வரப்போகிறார் என்பது உண்மைதான். அவருக்காக நான் ஆயத்தமாகணும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை தாண்டி நாம் போயிடணும் இல்லை, பரலோகத்திற்கு நானும் என் குடும்பமும் போயிடணும் என்பது போன்ற ஒரு ஒரு தன்னலம் கருதிய ஒரு முதிர்ச்சி இல்லாத நிலையை பற்றிய ஒரு தெசலோனிக்கேயர் வாழ்ந்ததாக 2ஆம் நிருபம் இதை கூறுகிறது. எதற்கு? அதில் பொறுப்பில்லாமல் இருந்தார்கள், வேலை செய்யலை, சம்பாத்தியம் பண்ணலை, உறவுகளில் உண்மையாக இல்லை, கனிவு யதார்த்தம் இவைகள் இல்லாதபடி சோம்பலாய் அனல் குன்றியவர்களாய் குளிரும் அனலும் இன்றி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நிலை இருந்தது. அவர் வர்றார், என்னை சேர்க்கிறார், இந்த குடும்பத்தை சேர்க்கிறார், விசுவாசிகளை உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட வாழப்போகிறோம் என்றால் விறுவிறுப்பாக வேதத்துக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பண்போடு பரிசுத்தத்தோடு உறவை பேணி கடவுளின் திட்டத்தை கொண்டாடி பொறுப்பாக இங்கு இப்போது இன்று நான் இப்படி வாழ்வேன் என்கிற ஒரு கங்கணம் கட்டிய வாழ்க்கை இருக்க வேண்டும் இல்லையா? அந்த வாழ்க்கை நெறி இல்லை. அந்த வாழ்க்கை நெறி இல்லாததுனால அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, பரவாயில்ல, இது போதும், இப்படியே பரலோகத்துக்கு போயிட்டா போதும். குட் இஸ் த எனிமி ஆஃப் த பெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். நல்லது போதும் என்கிற நிலை சிறந்த ஒரு எல்லைக்கு எதிரானது, தீங்கானது, சிறப்பானது அல்லாதது. அதற்காக பவுலடியார் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதியிருக்கிற 1ஆம் கடிதத்தில், சகோதரரே, 3ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. நாங்கள் எப்போதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளி இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறது. நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறது. அப்படி செய்கிறது நல்லது என்னெல்லாம் சொல்லி 8ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடு ஜுவாலித்து இருக்கிற அக்னியோடு வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக நீங்கள் ஆயத்தமாகிறீங்க. வெகு அழகானது. உங்களில் அநேகர் இளம் விசுவாசிகள், இளம் திருச்சபை தலைவர்கள், இளம் திருச்சபை தெசலோனிக்கா சபை இப்படி வளர்ந்து வருவதனால நீங்கள் உங்களிடத்தில் நிறைவேற வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, தேவன் உங்களை அந்த அழைப்புக்கு பாத்திரராகவும் அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் கிறிஸ்துவில் கிரியைகளுக்கு பலமாய் இருக்கவும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அவர்களை ஊக்குவிக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனின் ஆன்மாவும் அவனுக்குள்ளாக ஊக்கம் பெற வேண்டியது மிக முக்கியமான ஒரு தேவை. இட்ஸ் உயிர் வாயு. 2ஆம் வருகைக்காக செல்லவும் செலுத்தவும் தம்முடைய சிந்தையை மனதிலே கொண்டவாது அனல் கொண்ட ஒரு வாழ்வை நேர்
மறை வாழ்வை, பிறரை விசுவாசத்திற்கு வரவழைக்கும் ஒரு அலுவல் கொண்ட ஒரு வாழ்வை நீங்கள் வாழ்வதற்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு போதனையை 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். வேதத்தின் பல்வேறு எல்லைகளில் இந்த போதனை சபைக்கு தரப்பட்டது. பாவ மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்றும், விசுவாச துரோகம் முந்தி அவர் மூலமாக விசுவாசிகளிலே நடக்கும், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்று 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்கிறது. கவனமாக இருக்கணும். விசுவாசிகள், ஊழியங்கள், இயக்கங்கள், திருச்சபைகள் இந்த ஊக்கத்தை வந்தவர் வருகிறார் என்கிற எண்ணத்திலே வாழும்போது தீங்கு, பாவ மனுஷன், இது பேய் அல்ல, சாத்தான் அல்ல, வேதவசனம் இங்கே தெளிவாக கூறுகிறது. துரோகம் செய்கிற பாவ மனிதர், இதை அந்தி கிறிஸ்து என்று இதை ஆய்வு செய்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள். மிருகம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் கூறுகிறது. நல்லது என்ற நிலையிலிருந்து மிகச்சிறந்தது என்பதை கிரகிக்கிற அந்த எல்லையில் வாழும்போது கவனமாக, நிதானமாக, உள்ளூர ஆவிக்குரிய பண்பு கொண்டு ஆழமாய் அறிந்து தெரிந்து வாழ்வு நெறிகளை உறுதி செய்து ஆண்டவர்களே வளர வேண்டும். அவன் செய்வதில் அநேக காரியங்கள் பிரபலமாக இருக்கும், வலுவாக இருக்கும், நலமாக தெரியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, விசுவாச துரோகம் செய்கிறதாக முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய ஆண்டவர் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வை குறித்து இந்த வேத பகுதி கூறுகிறது. அதில் கவனமாக கொண்டு இப்போது 3ஆவது அதிகாரத்தில் நீங்கள் அந்த கவனத்தோடு ஊக்கம் பெற்ற அவர் வரப்போகிறார் என்கிற அந்த அனல் கொண்ட அந்த வாழ்வுக்காக ஆயத்தமாகி இப்போது கட்டுப்பாடோடு, பொறுப்போடு, யாருக்கும் பாரமாக இல்லாதபடி பாரத்தை ஏற்று நடக்கிற ஒரு ஊழியத்தை விசுவாசிகளாக நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் இதை சொல்கிறது. அப்படின்னா என்ன பிரச்சனை? தெசலோனிக்கேயர்ல அநேகர் வேலையை விட்டு விட்டாங்க, குடும்பத்தை விட்டு விட்டார்கள், பொறுப்பை விட்டு விட்டார்கள், பிள்ளைகளுக்காய் பெற்றோருக்காய் கொண்டிருந்த உறவு முறைகளை விட்டு விட்டார்கள். அநேக நேரங்களில் குழப்படியாக, சில நேரங்களில் திருச்சபைகளில் இருக்கிற உபதேசங்கள் இப்படி மனிதர்களை சின்ன பின்னமாக்கி விடுகிறது. இந்தியாவில் ஏறத்தாழ கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஊழியங்கள் இருக்கிறது. பவுலுடைய சொல்றாரு, நான் யாருக்கும் பாரமாக இல்லாதபடி நானே இலவசமாய் சாப்பிடக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டு வருத்தப்பட்டு வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொன்னார். கூடை முனைகிறவராக அவரே இந்த பணியினை செய்வதற்கு யாரிடத்திலும் பலன் எதிர்பாராதபடி தான் உழைப்பிலேயே அதை மாற்றிய ஒரு மகா பெரிய கட்டுப்பாடுள்ள மனிதராக அவர் வாழ்ந்தார் என்று அவருடைய வரலாறு கூறுகிறது. உங்கள் பாரத்தை வைப்பதற்காக அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்றாலும் இல்லை என்பதனால அப்படி செய்யாமல், நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக வேண்டும் என்பதற்காக எங்கள் வேலைகளுக்கு நாங்களே சம்பாத்தியம் செய்கிறவர்களாக இருந்து இந்த ஊழியத்தையும் செய்தோம். பை வெக்கேஷனல் மிஷன் என்று இப்போது மிஷனரி ஊழியத்தில் ஒரு புதிய எல்லையை சில காலமாக உலகெங்கும் இருக்கிற திருச்சபை செய்கிறது. இந்தியாவில் அது வெகு அழகாக ஆரம்பித்திருக்கிறது.
அதற்கு முன்பாக கூடை முனைகிறவர்கள், டென்ட் மேக்கிங் என்று சொல்வார்கள். ஒரு பல் மருத்துவ தம்பதியர் பல் மருத்துவத்தை மனதில் கொண்டு அடைப்பட்ட நாடுகளில் சுவிசேஷத்திற்கு வெகுவாக வரவேற்பில்லாத பிரதேசங்களுக்குள்ளாக நுழைந்து பல் மருத்துவராகவே இருந்து அவர்களோடு பழகி சனி ஞாயிறுகளில் அவங்களுடைய காஃபி ஹவுஸ் என்று அவருடைய வீட்டில் இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக அவர்களுக்கு இயேசுவை சொல்லுகிற அந்த ஊழியம், இதழ் அடியிலிருந்து இன்னொரு எல்லைக்கு இப்போது சுவிசேஷ ஊழியம் சென்று விட்டது. பிஸ்னஸ் அஸ் மிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வியாபாரத்தை, தொழிலை மிஷனரி பணிக்காகவே செய்வது. ஹரியானாவில் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் மேல் மிகுந்த பண செழிப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு எளிய மக்கள் என்னுடைய உடன் ஊழியரை நகைப்பாக பார்ப்பார். உன்னுடைய ஆண்டவர் பெரியவர், வல்லவர், சிறந்தவர்லாம் சொல்றியே, இந்த கவரில் தானே இந்த காணிக்கையை வாங்கிட்டு போகிற, மதராஸ்லேருந்து வர்ற உன்னுடைய சம்பாத்தியம் எவ்வளோ குறைவு பார்த்தியான்னு சொல்லி அவரை இடுக்கனாக சிரிப்பார். அவர் சாக்கில் கொண்டு வருவார், பணத்தை கொண்டு வருவார், சாக்கிலே பணத்தை வாங்கிட்டு போவார். இவரையும் அவருடைய மனைவியையும் இங்கே கை நிறைந்த சம்பாத்தியத்தை பெற்றுக்கொண்டிருந்தவர்கள் அதை ராஜினாமா செய்துவிட்டு இந்த ஊழியத்துக்காக மிக கடினமான ஒரு எல்லைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தம்பதியர் புறப்பட்டு போனாங்க. பசுமையான ஞாபகங்கள். ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார் இல்லையா, இதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது இல்லையான்னு அவங்களை ஊக்குவித்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய உடைவு வரல. ஒரு நாள் அந்த பட்டணத்தினுடைய பள்ளியில் கம்ப்யூட்டர் போதிப்பதற்கான ஆசிரியர்கள் இல்லை, தகுதியான போதகர்களும் இல்லை. அவரும் அவருடைய மனைவியும் அதற்கு அதிக தகுதி உள்ளவர்கள். அதனால் அரசு பள்ளியாக இருக்கிற அந்த பள்ளியில் தான் இவங்க நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க, இந்த சகோதரருடைய பிள்ளைகள். அங்கே தன்னை என்ரோல் பண்ணி அவர்கள் தருகிற சம்பாத்தியத்தை மிஷனரி தலைமையகத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு, நீங்கள் தருகிற எளிய சம்பளத்தில் நாங்கள் வாழ்ந்து இந்த மக்களோடு பழகுகிறோம் என்று சொன்னார். அதற்கு அனுமதித்தோம். அதன் மூலமாக அந்த ஊரில் மிக பிரபலமான சேவக ஆசிரியர்களாக இவர்களை அந்த மனிதர்கள் கருத ஆரம்பித்தார்கள். வெள்ளி மாலை துவங்கி ஞாயிறு இரவு வரைக்கும் அவருடைய வீட்டில் ஏராளமான ஐக்கியங்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என்று கூட ஆரம்பித்தார்கள். மிகப்பெரிய வரவேற்பு அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய வாழ்க்கை நெறிக்கு வர ஆரம்பித்தது. சுவிசேஷம் தழைக்க ஆரம்பித்தது. இதை போல உலக அரங்கிற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். குக்னா, கமித், இது போன்ற பீல் இனத்து சகோதரர்கள் மகாராஷ்டிராவின் எல்லையிலிருந்து குஜராத் வரைக்கும் இருக்காங்க. இவர்களிலே இந்த பீல் இனத்தவர்கள் 1 கோடி பேருக்கும் அதிகமான பேர். இவர்களில் கணிசமான தென் குஜராத், மகாராஷ்டிரா எல்லைகளில் கடவுளை ஆழமாய் பின்பற்றி இளம் தலைவர்களாக உருவாகி சபையின் சுவிசேஷத்தை வல்லமையாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக இன்சைடர் மூமெண்ட் என்று ஆங்கிலத்தில் இதை சொல்லுவோம். அவர்களுக்குள்ளாகவே ஒரு இயக்கம் உருவாகி இந்த பழங்குடி இனத்து, இந்த இனங்களின் ஒவ்வொரு பிராந்தியத்து சகோதரர்கள் தங்களை அதற்காக ஆயத்தப்படுத்தி நம்மை போன்ற பொதுவான திருச்சபை பின்னிருந்து அவர்களை தாங்குவோம் என்றால் அவர்களாகவே 1 கோடி பேர் இருக்கிற அந்த இனத்தை சந்திப்பதற்கு அவர்களுக்கு வலு சேர்க்கப்படும். இயல்பாக நடக்கும், அழகாக நடக்கும். பெரிய மூலதனம் இல்லாதபடி அவர்களாகவே வாழ்க்கை மாற்றத்தை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள். மரம் வியாபாரம் செய்கிறவர்கள், படகு ஓட்டுகிறவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், சமுதாய பணி செய்கிறவர்கள், பேராமெடிக்கல்னு சொல்லுவோமே, மருத்துவ உதவி செய்கிற இந்த பணியை செய்து இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை ராஜஸ்தானுக்கு, பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு எந்த தடையும் இல்லாமல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஒரு கருகருண்டு இருக்கிற ஒரு தென்னகத்து மனிதனாக ஆப்கானிஸ்தானுக்கோ அல்லது பாகிஸ்தானோ செல்வதற்கு கடினம்.
பீல் இனத்தவர்கள் மத்தியில். ஆனால் இந்த சகோதர சகோதரிகளை இந்த மகத்தான திட்டத்திற்கு நம்ம உருவாக்கிட்டோம்னா அவர்கள் இப்படிப்பட்ட வெளி பணியை செய்து உள்ளான வாழ்க்கை மாற்றத்தை அவருடைய ஐக்கியத்தில், அவருடைய செயலில், அவருடைய விதங்களில் செய்து நிறைவேற்றுவதற்கு எண்ணிறந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வேலை செய்வதற்காக ஏதோ ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற அந்த ஒரு மேலோட்டமான எண்ணங்களிலேயே வாழ்க்கையை மாய்த்து விடாதபடி கட்டுப்பாடோடு இருந்து பொறுப்போடு பணி செய்து அந்தந்த காலத்திற்கு ஆண்டவர் அருளும் கிருபையை உலக அரங்கில் தேவராஜ்யத்தின் திட்டத்தில் தேவ பிள்ளைகள் செய்து நிறைவேற்றிய வெற்றியான நிகழ்வுகளை நம்முடைய கலாச்சாரத்திற்கு எடுத்து தந்து அதை சிறப்பாக வெளி தெரியாதபடி ஒப்பு கொடுத்தலோடு கூட கடவுளின் நாமத்துக்காக செய்து நிறைவேற்று யாருக்கும் பாரமாக இராதபடி. என்ன அழகான போதனை பாருங்கள். மிஷனரி பணியில் பணம் என்று சொன்னால் பாரமாக தெரியும். மனம் என்று சொன்னால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற இந்த மிஷனரி இயக்கம் பல்வேறு எல்லைகளில் பல்வேறு விதங்களில் வாழ்கின்ற நாம் இயேசுவை அறிந்திராத ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை ஒரு குறிப்பிட்ட தாலுகாவில் சில மாவட்டங்களில் தேர்ந்தெடுத்து அவைகளை பாதுகாத்து உள்ளூர இருக்கிற இந்த மக்களை உருவாக்கி ஆங்கில வழியில், கம்ப்யூட்டர் வழியில், இப்படி நம்ம சொன்னோமே பல்வேறு விதமான உலக பிரகாரமான தொழில் ரீதியில் அவர்களை உருவாக்கி உள்ளூர அவர்கள் இனத்துக்குள்ளாக அவர்களுடைய தலைவர்களாக, இளம் தலைவர்களாக அவர்களே அனுப்பி அந்த மனிதர்களை அசைப்போம் என்றால் இயேசுவின் வல்லமை கொண்டு அவருடைய கிருபை கொண்டு கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. எந்த நேரமும் என்னமும் நிகழலாம். அதற்கு முன்பாக கடைசி நாளில் வாழ்வதனால பொறுப்போடு இயங்குவதற்காக வந்தவர் வருகிறார், நான் ஆயத்தமாகிறேன், பிறரை ஆயத்தப்படுத்துவேன் என்று கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு வாழ்க்கைக்காக, பொறுப்பு கொண்ட பணி செய்வதற்காக, யாருக்கும் பாரம் இல்லாதபடி பணி செய்வதற்கான அத்தனை புத்தி கூர்மையும் ஞானத்தையும் தந்து ஆண்டவர் நம்மை நடத்தும் போது இவைகளெல்லாம் சாத்தியமாகிறது. வருகிறார், வந்தவர் வருகிறார். பொறுப்பான விசுவாசத்தில் நடைமுறை கிறிஸ்தவமாக வாழ்ந்து பொறுப்பான ஊழியத்தை நிறைவேற்றி யாருக்கும் பாரமில்லாத ஒரு மக்கள் இயக்கமாக இயேசுவை ஒரு முறை கூட கேள்விப்பட்டிராத மக்களுக்கு அவருடைய கலாச்சாரத்தில், அவருடைய சமுதாயத்தின் தேவையில், அவருடைய இதயத்தின் நெருக்கத்தில் இருக்கிற அவருடைய மக்கள் தலைவர்களை, இளைஞர்களை கண்டுபிடித்து கூர்மைப்படுத்தி வல்லமைப்படுத்தி பயனாக்குவத அந்த திட்டத்திற்காக கையளிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு உம்முடைய ராஜ்யத்துக்கான கனா காணுகின்ற காலமாய் இந்த புத்தாண்டின் துவக்கங்கள் இருக்கட்டும். இயேசுவை அறிந்திராத மனிதர்கள், இன்னும் அவருடைய கலாச்சாரத்தில் இதயத்தில் நெருக்கமாக வராதவர்கள் இயேசுவை எளிதாக ஏற்க, புரிய, ஆசீர்வதிக்கப்பட எங்களையும் பயன்படுத்தோம்ப்பா. யாருக்கும் பாரம் இல்லாதபடி சுய கட்டுப்பாடோடு பொறுப்போடு இயங்குவதற்கு எங்கள் காலத்து பணிகளுக்கு எங்களுக்கு ஞானம் தாரும், கற்றுத்தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.